did Jesus say would be a sign of end times? கடைசி காலங்களில் ஆண்டவர் எது ஒரு அடையாளமாக இருக்கும்? என்னது? நீங்கள் ரைட்டாக வாங்க சொல்ல வேண்டாம். இது ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு 10 செகண்டு வசனத்தை பாருங்க. ஒன்று, பெரிய வேலை பண்ணுவான். இரண்டாவது, உலகத்தில் எங்க பார்த்தாலும் அமைதி சமாதானமா இருக்குமா? 3, இஸ்ரேல் தேசத்தை தேவன் காத்துக் கொள்வாரா? 4வது, சண்டைகள் எங்க பார்த்தாலும் சண்டைன்னு சொல்லிட்டு ஒரு புறப்பாகட்டா வரும். இதுல எது சரியான பதில்? 10 செகண்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 9, 10. ஐட்டா நம்ம சொல்ல வேண்டாம். பார்ப்போம். ஓகே, டி. சரி, தயவுசெய்து என்னோட கூட மத்திய 24, 4-8 வசனத்தை வாசிங்க. மத்திய 24, 4-8 வாசிங்க. யுத்தங்களையும் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ஓகே, இவைகளெல்லாம் சந்திக்க வேண்டியது, முடிவு வராது. ஓகே, இப்ப நம்ம பார்க்கணும். எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் ப்ரே பண்ணுறோம். நம்ம ப்ரே பண்ணுவோம், சமாதானம் கொடுக்க ஆண்டவரே. அநேகர் மரித்து போவாங்க, அநேக சண்டை சாவுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முடிவு ஒன்றே வராது. ஏன் அதை சொல்ல வர்றாங்க? இயேசுவானவர் சில காரியங்களை அவர் அநேகமாக நமக்கு காண்கிறார், சொல்றார். ஸோ அதனால அந்த கடைசி காலம் வரும்பொழுது அநேக சண்டைகள் அதிகரித்து கொண்டே போகும். ஸோ அதான் பதில். ஓகே, இது நாம் கஷ்டகுமார் தொடர்பு கேள்வி பதில் என்று சொல்லணும், ஃபீட்பேக் கொடுக்கணும், கமெண்ட் செய்து கடைசியில் இந்த மாதிரி ஓகே பஸ்ஸை நாங்களும் கொஞ்சம் வேலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். பிரசாந்தி நேராக பார்த்துருக்கு. அப்போ ஆனாலும் இங்கே நான் பார்க்குறேன், பெரிய வெள்ளம் போட்டிருக்கு. முதல்ல பெரிய வெள்ளம். ஏன் இது சரியில்லைன்னு சொன்னீங்க? சரியில்லை, சரியான பதில் தான். ஆனால் இந்த பெரிய வெள்ளம் எப்போ வந்துச்சு? நோவா காலத்தில் பெரிய வெள்ளம் வந்துச்சு. அவர் தான் அந்த கப்பலை கட்டினாரு. சரிங்களா? நீங்கள் கேட்டேன் இன்ஃபேக்ட் பண்ணுறோம். நோவா காலத்தில் பெரிய வெள்ளம் வந்துச்சுல. ஆனால் அது சரியாக வேலை இல்லை. ஓகே, ரெண்டாவது, கொள்கையும் சமாதானம் இல்லை. அங்கே பார்க்க மனசமாதானம் அப்படி சமாதானம் இல்லை. ஓகே, மூணாவது, ரெஸ்டரேஷன் ஆஃப் இஸ்ரேல். இப்போ இடையில இஸ்ரேல் நாட்டை சொன்னாங்க. இஸ்ரேல் நாடு அது ஒரு தேசமாக பிரயோகம் பண்ணாங்க. இஸ்ரேல் ஒரு தேசமாக ஏற்றுக்கொண்டாங்க உலக அளவில். ஆனால் அது தாக்கும் போது தான் ஆண்டவர் வருவாருன்னு இல்லை கடைசி காலத்தில். ஓகே, டியா இது கடைசி காலத்தில் சண்டைக்கு எங்க பக்கம் வரும். ரெண்டாவது கேட்க போகிறோம். ஓகே ஓகே, ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி சொன்னாலும் முதல் கேள்வி தான் இருக்கும். ஸோ அநேக அடையாளங்கள் வரும். ஸோ இந்த காலங்களில் நம்ம நினைச்சு போகிறோம். உலக அளவில் அநேக பிரச்சனைகள். அதே சமயத்தில் இயேசு சொன்னார், மென்ஷன் போட்ட நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ அதனால இயற்கை அழிவுகளும் வரும். நெருப்பு, நான் சொன்ன இந்த வெள்ளம் உள்ளவங்க எங்கள் வெள்ளத்தில் அடிப்படுறாங்க.
persecution சமயத்தில் false prophets. ஓகே, ஸோ false prophets வரும்போது என்ன சொல்லுவாங்க, கள்ள தீர்க்க தரிசனம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, who did Jesus say will rise up and deceive many in the last days? ஓகே, இயேசுவானவர் யார்கிட்ட சொன்னாரு, கடைசி காலத்தில் அநேகர் எழுந்து வஞ்சிப்பார்கள், வஞ்சிப்பார்கள். ஓகே, ஒன்று தேவதூதர்களா, அப்போஸ்தலர்களா, வைஸ்மேன்ஸ், சாஸ்திரிகளா, ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், கள்ள தீர்க்கதரிசிகளா? உங்களுக்கு 10 வினாடி கொடுக்கப்படுகிறது. எது சரியான விடை? இங்கே என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நீங்கள் சொல்கிற அவருக்கு நீங்கள் சொல்கிற அவங்க எது டி. ஸோ இதில் அந்த பதில் அதே தான் இருக்கு. அதை பற்றி எடுக்க சொன்னேன். 24 வசனம் 11 24 24 அநேகர் வஞ்சிப்பார்கள். ஓகே ஓகே, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன்னு வச்சுக்கணும். ஸோ இதனால் மாணவர்களே நம்ம பார்க்குறோம், இந்த தீர்க்கு தரிசனம் நம்ம எச்சரிக்காது. ஓகே, சரி, தீர்க்கு தரிசனம் சொல்கிறவங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் டிசைன்மெண்ட் அது வந்து என்ன செய்யணும்னாக்கா சரியான வேத ஞானம் இருக்கணும். இவங்க எதுக்கு தீர்க்கு தரிசனம் சொல்கிறாங்க, அது சரியா இருக்கா இல்லையா நிதானித்து பார்த்து கொள்ளுங்க. இல்லைன்னாங்க நம்ம ஏமாந்துருக்கோம் கடைசி காலத்தில். ஸோ நம்ம யார் தீர்க்கு தரிசனம் சொல்கிறா, எதுக்காக சொல்கிறாங்க? ஓகே, இப்போ சில காரியங்கள் நீங்கள் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, உங்களுடைய காசு போட்டுக்கிற நகைலாம் கட்டி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ள அதிகமான காரியங்க ஆசீர்வாதமாக கிடைக்கும், டபுளாக கிடைக்கும். இந்த மாதிரியான காரியங்கள் நீங்கள் பார்க்கணும், எச்சரிக்கை இருக்கணும். ஓகே, ஆண்டவருக்கு காசு பண்ணு கேட்கல நம்ம ரைட். ஸோ வேற எதாவது காரியங்கள் சொல்லுவாங்க. ஓகே, அதே சமயத்தில் நம்மளுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, சில பிள்ளைங்க ஒன்று திருமணம் ஆகாத பிள்ளைங்கள இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஜபிச்சு நம்ம ஜபிக்கிற கடன் நம்மளுக்கு இருக்கு, சரியான துணைகள் ஓகே அவங்களுக்கு கிடைக்கணும். ஆண்டு பயன்பட பிள்ளைங்க பையன் இல்லை பொண்ணு அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அதனால ஒரு தரிசனாக சொல்லி பயன்பட வைக்கிறாங்க. இங்கே பார்த்துக்கணும். Alright, don't go in mess up your life. ஆண்டவர்கிட்ட பேசினாரு, ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, இந்த பையன் தான் உங்களுக்கு, இந்த பொண்ணு இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி போயிட்டு மேஷப் பண்ணி சில காரியங்கள் சில கல்யாணங்கள் ரொம்ப விரோதமாக கஷ்டமாகவே முடிஞ்சிச்சு. ஓகே, அப்படி ஒரு காரியம் பண்ணாங்க. தயவுசெய்து பாசத்தில் பேசுங்க, பெரியவங்க போய் பேசுங்க. ஏனென்றால் அவங்க போய் விசாரிப்பாங்க. ஓகே, திருப்பமாக பார்க்கிறோம் ஏஞ்சல்ஸ். ஓகே, தேவ தூதர்கள். இந்த தேவ தூதர்கள் எதுக்காக பயன்பட்டாங்க? நல்ல தேவ தூதர்கள் தான் கட்டமாக இருக்காங்க. ஓகே, தேவ தூதர்கள் யார்? தேவனுடைய நம்மளுக்கு ஊழி செய்யணும். தேவ தூதர்கள் நமக்கு ஊழி செய்த ஆண்டவர் வச்சிருக்காங்க. ஓகே, அதனால தான் மேரிகிட்ட சொல்லுவார், சாராட்ட சொல்லுவார், அப்ராம்கிட்ட சொல்லுவார், ஸோ உங்க கூட நான் வாக்குதாத்தம் செய்கிறேன். அது முன்பு
கொடுப்பார்ல, அப்புறம் சாப்பாடு கொடுப்பார்ல. அப்படின்னா கேள்விப்பட்டோமா? இங்கே உட்காருங்க, இவங்க சாப்பாடு கொடுக்காம சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் ஆசிரியர் போடுவார், நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்க வரும். ரெக்கார்ட் அகைனா. ஸோ ஏங்கிள்ஸ் ஆர் குட். இதுலேயே வந்து போன ஏங்கிள்ஸ் சொல்லுவாங்க. இது விழுந்து போன ஏஞ்சல்ஸ். நல்லப்பட்ட ஏஞ்சல்ஸ், தூதர். இந்த தள்ளப்பட்டவர்கள்லாம் சில சமயத்தில் சில காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்மகிட்ட வராது. நீங்கள் யார் அதுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா இருந்தாக்கா, ஆண்டவர்களே இருந்தாக்கா, டோன்ட் டிஸ்டர்ப் யூ. இதுதான் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் தெரியாதவங்க வந்து அதை பயன்படுத்துறாங்க. அந்த ஆவிகளை அவங்களுடைய மந்திரம் மாயா மந்திரிகளுக்கு பயன்படுத்தி அவங்க என்ன செய்வாங்க, இதை ஆச்சுக்கிறாங்க. அது கேட்கும். ஓகே. அதனால நல்ல தேவதூதராக இருந்தாங்க, விழுந்து போன தேவதூதராக இருந்தாங்க. தாத்தா வாழ்ந்தாங்க. அப்போஸ்தலர்கள் யார்? அந்த அப்போஸ்தலர்கள் இது இப்போ நிற்கிட்டவங்களுக்கு யார் இந்த அப்போஸ்தலர்கள்? எத்தனை பேர் அப்போஸ்தலர்கள்? 12 பேர். ஓகே. ஒருத்தர் இறந்துட்டார்ல, யூதஸ் அப்புறம் சரி. இந்த 12 பேர் அப்போஸ்தலர்கள். இப்ப இந்த காலகட்டத்தில் சில பேர் அப்போஸ்தலர்கள் என்று பட்டம் வச்சிருக்காங்க. நான் அப்போஸ்தலன் எப்படி? நான் நியாயம் தீர்க்கிறேன், யாரும் நியாயம் தீர்க்கிறேன். அதே போல அந்த தீர்க்கதரிசிகளையும் சில பேர் நான் தீர்க்கதரிசிகள் பட்டம் கொடுத்துருக்காங்க. நான் தீர்க்கதரிசிட்டு அதை நினைத்து பாருங்க, அவங்க எதை தீர்க்கதரிசனமாக சொல்றாங்க. ஏன்னா தீர்க்கதரிசனமாக பட்டத்தை அந்த இது வச்சிருக்கும் போது ஏதாச்சும் சொல்லணும் சொல்றதுக்காக சொல்றாங்களா? இப்போ டாக்டருக்கு போறீங்க, அதனால போயிருக்கிறேன். சரி, டாக்டருக்கு போகும்போது அதை பார்த்து செக் பண்ணிட்டு சரி போய் சொல்லிடுவோம். ஏதாவது ஒரு மருந்துக்கு படிச்சுட்டு மருந்து கொடுக்குங்க. ஏதோ அந்த மாத்திரை கொடுத்து சரி போய் அந்த மாதிரி தீர்க்கதரிசி சொல்றாங்களா? அதே போலதான் அப்போஸ்தலர்கள் இயேசு கூட இருந்தவங்க, அவங்க பார்த்தவங்க அப்போஸ்தலராக அவங்க ஆண்டவரை கூப்பிட்டு அந்த பதவியை கொடுத்தாங்க. இப்ப அப்போஸ்தலராக சில பேர் எடுத்துக்கிறாங்க. ஐயா ரொம்ப நாள் ஒன்று செஞ்சிருக்கலாம், ரொம்ப காரியங்கள் நடத்திருக்கலாம், சபையில் வந்து அவங்க ஸ்தாபித்திருக்கலாம். ஸோ அதை வச்சு அவங்க ஓகே நாங்கள் அப்போஸ்தலர்கள் நான் சொல்லிட்டு இந்த பட்டங்கள் வச்சிருக்காங்க. அது நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க எனக்கு தெரியும். வேதத்தில் நீங்கள் படித்து அதை பார்க்கணும். ஓகே. அப்போஸ்தலர் சொன்னாக்கா தேவனோடு இருந்து தேவனை பார்த்தவர்கள், இயேசு அழைத்தவர்கள் அப்போஸ்தலர் அழைக்கப்படுகிறார். ஓகே. இது நீங்க வேதத்தை படிக்கலாம். வைஸ்மென்ஸ், இந்த ஞானிகள் சொல்லுவாங்க. வைஸ்மென்ஸ். இப்ப இந்த ஞானிகள் வந்தாங்க, இயேசு பார்க்க 3 பேரா இயேசு பார்க்க வந்தாங்க, படுத்தவங்க வந்தாங்க. இந்த வைஸ்மென்ஸ் ஞானிகள் இப்ப உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஞானிகளா இருக்கிறாங்க, பெரிய படிச்சவங்களா இருக்கிறாங்க, பட்டதாரிகளா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, உலகம் பேசுவார் மனுஷன் குரங்குல தான் வந்தான். மனுஷனுடைய தேவனுடைய செயலை மனுஷன் வரல. கேள்விப்பட்டிருப்பீங்க. மனுஷன் குரங்குல தான் வந்தான். சார், அது குறைக்கிறவங்க வந்தா அது குறைங்க கூடுவாங்க. கேள்விப்பட்டீங்க? இவங்கெல்லாம் ஞானிகள். அப்ப அவங்க போய் கேட்டீங்கன்னாக்கா இல்லை, அவங்க கேட்குற பாருங்க. சரிங்க,
நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிறோம். 6 மணி ஒரே பெருக்குங்கள் உருவாகுது, பெருக்கள் உருவாகுது. ஒரு ஆண் ஒரு பெண் எப்படி உருவாகும்? என்னன்னா சொல்றாங்க, இந்த அணுக்கள் இருந்து அந்த மனிதர்கள் உருவானாங்க. ஒரு ஆண் இருந்து ஒரு பெண்ணாக உருவானாங்க. பெண் உறுப்பு ஆண் தன்னாடி உற்பத்தி பண்ணிக்கும் அவங்களுடைய விஞ்ஞானம் சொல்லு. ஆனால் வேற சொல்லிகள் ஆணும் பெண்ணும் ஆண்டவர் ஆயிரம். ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இது போல நம்மளுடைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுது அங்கே அவங்கள விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது சொல்றாங்க, இல்லை மனுஷன் தொடர்ந்து வருவான். அவனை பாரு அவனை பாரு அவனை பாரு அவனை பாரு சொல்ல போய் சமைச்சு இப்படி செய்யறல, இப்படி செய்யறல, இப்படி சொல்லிடுறல, அதுதான் பார்த்தியா அவளை ஒரு தீர்மானிக்கிட்டு. ஸோ இந்த கோல்ஸ் பம்பட்டா ஸோ இன்னைக்கு தேவைப்படுது. ஸோ அதனால அந்த திருக்கு தரிசிகள் சொல்லும்போது யார் அந்த திருக்கு தரிசிகள் எங்கிருந்து வந்தாங்க? அவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் வேதத்தில் இருக்க அடிப்படையில் இருக்கா இல்லை அவங்க சுயமா சொல்றாங்க? நீங்களே கேட்கலாம். நீங்க வேதத்தை நல்லா படிச்சிருந்தாதான் அதை இல்லைப்பா நீ சொல்றது சரியில்லை, அந்த வேதத்தில் ஒட்டி இல்லை, then we can say that it is not your proposition. அப்போ பேர் சொன்னாங்க, சொல்லியிருந்தாங்க, இந்த வருஷத்துல இந்த தேதியில இயேசு வரப்போகிறாரு, அதெல்லாம் ரெடியா இருக்கேன் சொன்னாங்க தானே. இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். சில பேர் சொன்னாங்க இந்த 70 activities இருக்கு, அந்த சபை இருக்கு, ஒன்றும் இருக்கு 70 activities. அதுக்கே 70 activities அட்வான்ஸ் ஆர்டர் வந்துடுவாரு. அப்போ ஆரம்பிச்சது தான் சபை. ஆனால் இருக்கு இன்னும் அவங்களோட வேப்பெல்லாம் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, எத்தனை வருஷத்துல எல்லாரும் அவங்களோட சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு இந்த இடத்துல இந்த மலையில இயேசு வருவாரு போய் காத்திருந்தாங்க. நான் வந்து இயேசு அது போல சில சமயத்துல இந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கு, அது எப்படி சொல்றாங்க ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்கணும். படிச்சுக்கிறாரு 74 படிச்சுங்களா? 24 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மதிப்பார்கள். எலெக்டட் ஒன்ஸ் ஆர் ஓகே. பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஓகே. அப்ப இந்த தீர்க்கதரிசிகள் உள்ள விஷயம் அப்படின்னா சீக்கிரம் அமர்ந்து போகிறாங்க. பெரிய அற்புதங்கள் அடையாளம் செய்வாங்க. திருச்சபை செல்வாக்கணும் நினைக்கிறேன். நம்ம திருச்சபைக்கு போகும் பொழுது பெரிய அற்புதங்கள் அடையாளம் செய்கிற திருச்சபைக்கு போறோமா? அற்புதங்கள் அடையாளம் நடக்காத நான் சொல்லலை. அது பார்த்து தான் போறோமா இல்லை ஆண்டவர் பார்க்க போறோம்? பெரிய பெரிய சபைகளுக்கு பேசுகிறோம். தீபம் சிட்டி சபை இருக்கு, போவாங்க, தலிதாங்க போவாங்க. அங்கே ஒரு வாட்டி ஆராதனைக்கு கிட்டத்தட்ட 2000 பேர் கிட்ட ஹோட்டல்லாம் போய் சேருவாங்க. 2000 பேர் போய் சேருவாங்க. ஒரு ஆராதனை காலையில் 3 ஆராதனை நடக்கும் அவங்களுக்கு. ஹோட்டல், பெரிய ஹோட்டல் சண்டே. அதே போல வெவ்வேறு இடத்துல கூட நடக்காத மாதிரி அவங்களுக்கு. நத்திங் ராங், குட் சர்ச், நல்ல வைப்ரண்ட், நல்ல. அப்ப ஒன்று கேட்கும், ஒரே ஒரு கேள்வி, உங்க பாஸ்டர் உங்க
வச்சுட்டு எங்கே இருக்கிற, எப்படி இருக்கிற, என்ன அட்ரஸ் அவர் கேட்டுருக்காரு, விட்டுருக்காங்க, பேசிட்டாங்க. இல்லை வெரி ஃப்ராங்க் வித் யூ. மேபி பெரிய சகல உள்ளவங்க மேபி அவங்க பேசுகிறதா எனக்கு தெரியல. இவங்களாம் நான் கேட்டேன், இவங்க என் மக அதெல்லாம் போகிறாங்க, தேர்தலில் எங்கே போகிறாங்கன்னு. 2000 பேர் ஒரு இதுக்கு 2000 பேருக்கு 3 ஆராதனைக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவர் ஒரு நாள் தானே, ஆனால் சாப்பிட நல்லா செய்கிறாரு, நல்லா ஒழிக்கிறாங்க. அவங்களுடைய சபையில் உள்ளவங்க ஒரு பாலிசியில் இருக்கிற ஒரு சைனீஸ் மீடியா வந்து ஸ்பாட் மினிஸ்டர் ஹேனா யோ இடையில கூட அவங்களை வந்து பிடிக்கிறதுக்காக இதாவது புத்தகம் போட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, அந்த யோவுடைய கம்பெனிக்கு இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு, அவங்க அப்பாவோட கம்பெனி தான் அது, அதை இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு தொடர்பு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சுட்டாங்க. எனக்கு ப்ரொடெக்ட் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால வந்து இவங்களுக்கு 2 பேரும் அம்மா அப்பா பிள்ளை தொடர்பு. ஸோ அதனால நான் பாடுறதுங்க சொல்ல சில சமயத்தில் நம்ம ஏமாந்தோம். பெரிய பெரிய அதிசயம் அற்புதங்கள் இது மாதிரி செய்யும் பொழுது கடைசி காலங்களில் யூ need to be decent spirits. ஓகே நீங்களும் ப்ரே பண்ணலாம், நம்மளும் ப்ரே பண்ணலாம். கர்த்தர் அநேக பேர் கொடுத்துருக்கிறாரு, அநேகரை வந்து ஆண்டவர் பலப்படுத்தியிருக்கிறாரு, விடுதலை செஞ்சிருக்கிறாரு, பிசாசிலிருந்து விடுதலை செஞ்சிருக்கிறாரு. ஓகே, வெரி சிம்பிள். ஆண்டியோட தங்கச்சி சொன்னோம் கேன்சர் சத்துருவாங்க, உணவு உயிரோடு இருக்கலாம். கொடுத்து 2 வாரம் போனாங்க, ப்ரே பண்ணோம். அவங்க வர்றது வராது அவகாசம் அப்படின்னாங்க. நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணால் ஆண்டவர் கேட்பார். அவன் சொல்கிறாங்க செடியை நாட்டம், ஆனால் நம்பிக்கையோட சொல்கிறாங்க. ஓகே, 3வது, what did Jesus says false Christ would do, try to deceive the elect. ஓகே, 4 காரியங்கள். spread false teaching, தவறான உபதேசங்கள் பரப்புவது, offer riches and rewards. இது அந்திகிறிஸ்துவோடைய பரகரை. நீங்கள் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், நீங்கள் ஓகே மேக் compelling speeches. நல்லா பவர்ஃபுல்லாக ப்ரீச் பண்ணுவாங்க, பட் டைனமிக்காக இருக்கும். ஓகே, 4வது, perform great signs and wonders. ஸோ பெரிய அதிசய அற்புதங்கள் எல்லாம் செய்வாங்க. ஓகே, அதோட பேர் 1 2 3 4 5 6 7 8 9 10. தப்பு இல்லை, சொல்லுங்க என்ன ஏன்னா கெட்டி கம்மிட்டா. ஓகே, இதாக இருக்குமா அதாக இருக்குமா. ஓகே, பேருக்கு எப்படி இருக்கும். ஓகே, இப்போ படிங்க. அதே தான் இங்கே சொல்லப்படுது. ஸோ அதனால கள்ள தீர்க்கதரிசிகள் பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்வாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் கல்வி நேரம் வந்து அந்த கோர்ஸை இவெண்ட்
deception gold is spread in the end times. ஸோ இதனால் தவறான காரியங்களை அவங்க பரப்புவாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிமைனிங் இன் ஸ்டேட் பாஸ்ட் ஃபேத். நாம் உறுதியான விசுவாசத்தில் இருக்கணும். அதான் முக்கியம். சில சமயத்தில் சில காரியங்கள் நம்ம கிறிஸ்தவங்க அதாவது கிறிஸ்தவ நம்புற சில கிறிஸ்தவங்களுக்கு வந்து ரொம்ப உறுதியான விசுவாசத்தில் நான் மொட்டை அடித்தேன், நான் தூக்குனேன், நான் அதனால வந்து என்னுடைய கஷ்டம்லாம் தெரிஞ்சிச்சு. அதனால தான் இதை பார்த்துருக்கீங்க, கிறிஸ்தவ பார்த்துருக்கீங்க இருக்கிறாங்க. ஆனால் மொட்டை அடித்து அவங்க பாவம் அவங்கள்ட்ட போகல, அவங்க ரட்சிப்பு இல்லை. அவங்க உலகத்தில் இருக்கிற பொருள் தான் பார்த்தாங்க. ஆனால் பரலோகத்திற்கு ஆப்பு போன பிறகு அவங்க எங்கே போக போகிறாங்க, ஆத்மா எங்கே போகும் பற்றி. ஸோ சில பேருக்கு இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்களா, சத்திர பிடிக்க யாருக்கு தெரியும், நம்மளால தான் வளர்ந்து. ஓகே, இப்போ நம்ம இருக்கு சொல்றேன் ஒரே இருக்காது. அது வரும் பொழுது அப்பதான் மரணம் பயம். என்ன ஏன் சார் எல்லாரும் சாவறாங்க, எல்லாரும் இறந்துடும். நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் நட்டு இருக்கு. ஸோ இப்போ எம்ஆர்ஐ ஒன்று இருக்கு, அது புகை மாதிரி தள்ளி விடுறாங்க. மனுஷன் கூட தள்ளி விடுது, அது மிஷின் உள்ளுக்கு போய் தள்ளி விட்டுருது. அது உள்ளுக்கு போகும்போது அந்த நரத்துக்குள்ள போகிற மாதிரியே திருப்பி வந்து ஆயிடுச்சு. அங்கே போகும்போது என்ன நடக்கணும், இந்த எலக்ட்ரிக் ஏதாச்சும் கிக்கரி பண்ணிச்சுன்னா நான் சத்தா காண்டோன்னு இருப்பேன். ஸோ சகோதரிய ஸோ இதனால் இந்த கடைசி காலங்களில் இந்த கேள்விலாம் கடைசி காலங்கள் தெரியும். நம்ம ஆராய்ச்சி அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்கிறோம். சரி, திருப்பிக்க வருவோம். ஸ்ப்ரெட் த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், தவறான உபதேசங்கள் பரப்புறது. என்ன தவறான உபதேசங்கள் பரப்புகிறாங்க? இருக்கா தெரியுமா? இப்ப நீங்க பேசணும். தவறான உபதேசங்கள் நம்முடைய விசுவாசத்துக்கு சேலஞ்ச் தான். சொல்லுங்க அதான். ஓகே, ஆண்டவர் தப்பான உபதேசம். ஓகே, அது உண்மைதான். ஆனால் இந்த நாளில் இந்த தேதியில் வந்துடுவாரு அவங்க தான் இருக்கு. ஓகே, குட். வேற ஓகே, இன்னொரு கேள்வி தெரியுது. என்ன
போவானுங்க. ஓகே சாட்டர்டே அப்படியே நமக்கு இதாகிட்டாங்க, தெய்வமாகிட்டாங்க அப்படிதானே? ஓகே, this is the kind of teachings. இல்லைன்னா சொல்றேன், மனிதன் என்பவன் தெய்வமாக, அது அவங்களுடைய இது சொல்லியிருக்கேன். மனிதன் என்பவன் இல்லை, மனிதன் ஆவி. தெய்வம் மனிதனாக இருக்கலாம். ஏன்னா தெய்வம் தானே மனிதன் படைச்சிச்சு, தெய்வம் தானே ஆண்டவர் படைச்சார், மனுஷன் தானே ஆண்டவர் படைச்சாரு, ஏன் ஆக முடியாது? இதே கேள்விதான் இஸ்லாமியர்கள் கேட்கிறாங்க. இயேசு ஆண்டவர் இல்லை, இயேசு மனுஷன். அப்ப கேட்கிறான், இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? ஆதியிலே வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை தான் நீங்க நம்புறீங்க, நாங்கள் நம்புறோம். அப்ப அந்த வார்த்தை சொன்ன எல்லாமே வருது, எல்லாம் சிருஷ்டிக்கப்படுது. மண்ணில் இருந்து, மண்ணில் இருக்கின்ற எறும்பில் இருந்து, பறக்கிற பறவை இருந்து எல்லாமே உருவானுச்சு. அப்ப தேவன் ஏன் மனுஷனாக பரப்பிய ஒன்னொன்னு குட் திங். அது ஒன்னொன்னு, இயேசுவானவர் தொட்டாங்க, இயேசுவானவரை பார்த்தாங்க, இயேசுவானவர்கள் சாப்பிட்டாங்க, இயேசுவானவரை தூங்கினாங்க, இயேசுவானவர் அழுதாரு, இயேசுவானவர் சிரிச்சாங்க, இயேசுவானவர்களை கண்டிச்சாரு, இயேசுவான அடிச்சாங்க, ரத்தம் வந்துச்சு, வலி வந்துச்சு, வேதனைப்பட்டாரு, பட்டு அவர் மீண்டுமாக மறித்தாரு. மனுஷன் போல எல்லா மனுஷன் போல அவரும் மறித்தாரு. கல்லறை கொண்டு மூடினானுங்க, உயிர்த்தெழுந்தாரு. அங்கதான் இருக்கு உங்களோட பாயிண்ட். உயிர்த்தெழுந்தாரு, உயிரோடு இருந்த மாயமா போகல காமிச்சாரு. இதோ நிக்கிறேன், கொண்டு பார்க்கியா, வா என் கூட சாப்பிடு. ஏனென்றால் ஆவிகளுக்கு உருவம் இல்லை. அதுதான் இந்த பிசாசு பிடிச்சி ஆனாக்கா அதுக்கு ஒரு உடம்பு தேவை. ஏன் இந்த ஆவிங்க பண்டிகைக்குள்ள போனுச்சுனாக்கா அதுக்கு ஒரு உருவம் தேவை, அதான் அதுக்குள்ள போனுச்சு. ஓகே, ஸோ அதனால ஆண்டவர் இங்க என்ன சொல்றாங்க, கம்மட்டல் அநேகர் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பார்க்கும் பொழுது 500 பேர் பார்க்கும் பொழுது அவங்க கண்ணு முன்னுக்கு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட சொன்னாரு, நான் மீண்டும் ஒருவர் சாகினால ஞானிகளுடைய மாதிரி சொல்லி நம்ம சில சமயத்தில் நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, தமிழ் ஸ்கூலுக்கு போகுது, தமிழ் ஸ்கூல் இந்த மாதிரி தான் தெய்வங்கள்லாம் எல்லாம் ஒன்று தான் சொல்லி ஒரு பட்டம் பட்டுவாங்க. ஒண்ணுதான், ஆனா ஒன்னே ஒண்ணுதான். You need to be careful. சரி, அடுத்தது பார்ப்போம். Offer riches and rewards. சரியா? சரி, நீங்கள் நான் ஜபிக்கும் போது என்ன சொல்ல, ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்க, இவங்க ஒரு முறையிலாம் அப்படின்னு ஜபிக்கிறோம். அந்த ஜபம் தப்பா தவறு? Offer riches and rewards. என்ன பண்ணீங்களா? இப்ப நம்ம ஜபத்திலேயே நம்ம ஜென்மத்திலேயே சந்தேகம் வந்துச்சு. Offer riches and rewards. தப்பு இல்லை, நீங்களும் நான் ஜபிக்கிறது தப்பு இல்லை. நான் ரீச்சஸ்ட் ஆகிடுவேன், இன்னைக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கிறேன்னாக்கா நீங்க அதுக்கு அந்த மாதிரி வேலை செய்யணுமா? அதுக்கு நாங்கள் ஜபிக்கிறோம், அதுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்
சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்காக நாங்கள் அநேக காரியம் நீக்கி போய் தேடி அதை கண்டுபிடிச்சி நான் டாக்டர் ஆக போகிறேன் உட்காந்துருந்தாக்கா ஏன் உனக்கு வந்து நம்ம வெட்டி பார்த்தேன். அது நீ படிக்கணும்ல, அதுக்கு நேரத்தை செலவு பண்ணணும்ல. அதே போல ரிப்போர்ட்டு ஒரு ரிப்போர்ட் வேணும்னா என்ன செய்யணும், ஒரு ஃபோட்டோ பண்ணிட்டு போடணும், பயிற்சி எடுக்கணும். அதெல்லாம் செஞ்சாங்க. இப்போ புதுசாக இப்போ பிள்ளைங்க பார்த்தாக்கா என்ன சொல்லுவாங்க, பேசாம ஆடாது, பேசாம ஆடாது, நடிக்கிறிய அவர் சொல்றது தானே, இல்லை சொல்ல இல்லை நடி, நல்ல நடி. இப்போ நடிக்கிறதுக்கு தான் இப்போ பேர் ஹவுஸ் மார்க்கெட்டு, பணம் அவங்கள்ட்ட தான். நடிச்சாலும் ஏமாற்றி நடிக்கிறாங்க. ஏன்னா வராதுக்கு எல்லாம் நடிக்க முடியாதுங்க. அவன் சொல்கிறான், ஒரு காமெடி சொல்கிறான், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிங்கப்பூர் வருவாங்க, அவன் பார்த்து பொம்பளை அவங்க மாதிரி இருப்பாங்க. யார் அவன் பேர், நம்ம பேர் குமார், நம்ம குமார், அவன் பேர் குமார். அவன் எவ்வளோ தெரியும், ஒரு வாட்டி ஸ்டேஜுக்கு முன்னாடிக்கா அதான், hey, you think what? I come here. It's easier. So sad, you know. So many people laugh. அப்படியே சொல்லுவாங்க. இன்னும் அவங்க அப்படின்னா அவனை ஸ்கூலில் அவனை எப்படி மூலி பண்ணணும், கெளி அப்படியே போடணும். அமைக்கு போகும்போது அதை பற்றி கவலைப்படணும். அவங்க உள்ள ஒரு திறமை என்னது, ஈஸா கொமிடி. கொமிடினாக்க யாராவது நம்ம வடிவெடுப்பேன் கொமிடி, எல்லாரும் கொமிடி ஆக முடியாதுங்க. நடிக்கிறியா, நல்ல நடி. பேசுறியா, நல்ல பேச்சு, நல்ல ஒரு பேச்சாளராக மாறு. மோட்டிவேஷன் டாக்கர்ஸ். நான் கண்ணால் பேசுகிறேன், படிச்சுட்டு நல்லா பேசு. இப்போ பெரிய பெரிய பேசுகிறாங்க. யாரு விளையாடுறியா, நல்ல விளையாடு. என்ன விளையாட போறேன், விளையாட போறியா, ஸ்விம் பண்ண போறியா? அவனுக்கு நல்ல காசுங்க. அது யார் அவன் சொல்லுங்க, என்னமோ விளையாடுறாங்க. கிளம்ப போவேன் அந்த பந்து விளையாட்டில் ரொனால்டோ அவங்களும் செம்ம காசு தெரியுங்களா, மில்லியன் வாங்கத்து காத்திருக்காருங்க. சாய்க்கினால என்ன சொல்றேன்னு என்ன தெரியுமா, இப்போ நீங்க கஷ்டப்படணும், வேலை செய்யணும். சாய்க்கினால நான் ப்ரே பண்ண உட்காந்துருக்கேன். நம்ம ப்ரே பண்ணுறது தப்பு இல்லை. ஆண்டவரை ஆசீர்வதிங்க, நல்ல கொடுத்துருக்கீங்க, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த பிள்ளைங்க நல்லா படித்து அவங்க ஒரு தொழில் வியாபாரத்தில் அவங்க முன்னேறும். ஆசீர்வாதமாக இருக்கு. ரிமெம்பர் தீஸ். அதே சமயத்தில் பிள்ளைங்க சொல்லுங்க, நான் ப்ரே பண்ணுறேன், செய்து வேலை உங்களோட ஆண்டவர் உங்களுக்காக எல்லாம் திறந்து கொடுத்துருக்குறாரு. யூ மஸ்ட் நோ வாட் இஸ் குட். எது வந்து திறமைசாலி. ஓகே, இந்த சமைக்கிறது முன்ன நம்ம பார்த்தாக்கா என்ன சொல்லுவோம், சமைக்கிறேன். நம்ம அது சமைக்கிறேன். அந்த மயில் விட்டுவானுங்களே பாபு, எங்கள் அப்பாவெல்லாம் உங்களை ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. அவங்க எப்போ சம்பாதிக்கிறாங்க, ஒரு தலையை தட்டி விட்டுட்டு வாங்குறாங்க காசு, கொஞ்சம் கலரை போட்டு விட்டு சுவாட்டி 2 மாதிரி வாங்குறாங்க. ஏற்பாடு உட்காந்துருக்கிறாங்க. நம்ம போய் வெயில காய்ச்சி மறுபடியும் வெற்றி நூலை வந்து நிற்கிறோம். அவர் 2 கோடு போட்டுட்டு காசு வாங்கிட்டே 20, 50, 30 பேர் அறிக்கை. நம்ம ஆளுங்க சொல்லியே அவங்க செய்ய தொழிலை நம்ம கவனிக்காத காலம். So I think you can be riches, but what you are good at, we pray for you.
நான் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். பிள்ளைங்களா, இளம் வயசு பிள்ளைங்களா, நீங்க எது திறமையா இருக்கிறீங்க சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ரே பண்ணுவோம். நான் செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு நாங்கள் உங்களை செய்வோம். சேர்ந்து செய்ய கோயில் காய் கொடுப்போம், பிஸ்கட் கொடுப்போம். ஓகே, ரிவார்டா. இன்னொன்று, மேக் கம்பேரிங் ஸ்பீச்சஸ். நான் இதில் சொல்கிறேன், இந்த மாதிரி பேசுகிறவங்க திறமையாக பேசுகிறோம். சில பேர் அவங்களுக்கு பேசுறதுக்கு திறமை இருக்கும். So let them read books, let them speak. இங்கே பேசுகிறாங்க, இங்கே தான் பேசணும், உங்கள் வீட்டில் தான் பேசணும். ஒரு பேச்சாளர் மாதிரி நின்று, சரி பேச்சு மைக் இருக்கிறது, நிச்சயம் வீட்டில் மைக் இருக்குது, மைக் மாதிரி ஒரு கொடுத்துரு, சரி நீ பேச்சு நான் பார்க்குறேன். நல்லா பேசணும். நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். குட், வண்டர்ஃபுல். ஆரம்பித்து அவங்க அந்த திறமை தப்படாக்கா அந்த பொண்ணு சொல்லிச்சு பேசுறதுக்கு. அங்கே போய் பேசுவாங்க, வெளியே பேசுவாங்க. நிறைய ப்ரொமோட்டர்ஸ் என்ன செய்வாங்க, அவங்களுடைய அந்த ஜாமான குறித்து அவங்க பேசணும், ப்ரொமோட் பண்ணணும். ஜாமான் நல்லதாக இருந்தால் கெட்டதாக தெரியாது, ஆனால் அங்கே பேசி வித்துரும். அந்த திறமை அவங்கள்ட்ட இருக்கு. ஏனென்றால் அவங்களுடைய பேச்சில் நான் நாட்டுக்கு நன்றி கேட்கிறேன். ரொம்ப பேர் பேசி ஏமாற்றிருக்கேன். என்னன்னாக்கா, இந்த கல் இருக்கும் ஆற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறே இல்லையே, என் ஆட்டை பார்த்து நல்லா வெள்ள அந்த கல் நல்லா சுத்தமாக நல்லா இருக்கும். அப்போ அந்த கல்லை பார்க்கும்போது கவனம் பார்த்து எங்களை பார்க்க வேண்டாங்க, கொண்டு வச்சுக்குவோம். அப்போ 2 கூட்டாளி இருப்போம் பக்கத்தில். அப்போ இந்த கல்லை வைப்பான்னு போகிறா, நீங்களும் பார்ப்பீங்க, தீக்க மாட்டேன் இந்த கல்லை வைப்பான். கல்யாணம் சில கல்யாணம் வந்து என்ன செய்வானுங்க, ஒரு இடி வச்சுக்குவாங்க. அப்போ இந்த கோயில்களுக்கு வந்து இருக்காங்க வருவாங்களா, வந்தோடனே உட்கார சொல்லுவாங்க. அது பிறகு அவங்க பார்ப்போம், உட்காந்துட்டு என் கூட்டாளி தான் ಇಡೀ ತಲೆ ಇಡೀ ಬತ್ತುವ ಇವನ್ನ ಬಿತ್ತಾಗ ಇವನ್ನ ಹತ್ತುವ அதை சுசுபாடு பார்த்துக்கிட்டீங்களா? அப்போ என்னடா செய்யா நீ பத்துவ தவிர கட்டிங்குவான்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அந்த பாத்திரம் இது இருக்குல்ல எழுப்பிக்கலாம், அந்த சார் இருக்குல்ல அந்த சார் வந்து லேச ஓடும். அந்த சாருக்கு எனக்கு தெரியாது, அந்த டேபிள் இன்னும் டேபிள் இருக்கும், அந்த சார் தெரியாது. ஸோ என்ன செய்வோம், அந்த கல் லேசம் தொலைக்கா. அப்போ இதுக்காக அந்த 2 பேரும் கூட்டு வருவாங்க. பத்துவான் ಇನ್ನೇನು ಬಿಳಿದು ಬತ್ತು ತೆಂಗೋಳ ತಿಕ್ಕಮ್ಮ ಮಿಸ್ಟಿ ನೇಮ್ಯಾವೋ ನೀ ನಂಬೋ awam dia tanya banyak, dia tanya tapi saya tak mau kasih dia, saya tak mau kasih dia. Tapi abangnya masalah, ini abangnya masalah. Foto bayang masa itu saya tak mau. Dah aku dia kata. ஆனால் இப்படி நம்ப வச்சு சொல்லுவாங்க கத்துறேன். அது மக்களை கேட்டு நான் இருந்தாங்க, நாங்கள் வேற ஏன் சொல்ல வர கஷ்டம் அதுவும் செய்யக்கூடாது. நான் இன்சூரன்ஸ் கூட இந்த மாதிரி வித்துருக்கிறேன், சாரி பண்ணிச்சிருக்கேன். இன்சூரன்ஸ் டோன்ட் டூ தட். இன்சூரன்ஸ் இன்னொன்று எல்லாம் பேங்கில் காசு போடுவானுங்களே, இன்னொன்று காசு வந்து கையில் தான் வாங்கிட்டு வருவோம். அது ஏமாத்துல அவங்க கொடுத்துட்டாங்க காசு எஸ்டேட் கொடுக்கு, நான் வந்து பேங்கில் போடணும். சரி நம்ம பாவச்சிட்டு அவங்க போட்டு நினைச்சா பாவச்சுக்கேன் காசு போடுங்க. ஆனால் என்ன நினைச்சினாக்கா அந்த இன்சூரன்ஸ் கட்டுறவங்க இறந்துட்டாங்க, அந்த காசு அவங்க இருக்காங்க டவுனுக்கு வராங்க. அது சொல்லிட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை, அதை நம்பி தான் பணத்தாங்க வேலை அப்போ அப்படிங்கிறது அப்படின்னு. சரி, ஸோ கேர்ஃபுல் பேக். ஓகே, அடுத்தது perform the great signs and wonders. பார்த்துங்க, சரி நம்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் படிப்போம்.
முடியுமா? இந்த மாதிரி பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் அவங்க ஏமாத்திடுவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக. அப்ப நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மளே அவங்க ஏமாத்துவாங்க. சில பேர் என்ன செய்வோம், நல்ல ஜெட்ல இருப்பாங்க, நல்ல ஊழி செய்வாங்க, நல்லா பிரசங்கம்லாம் பண்ணுவாங்க. ஏன் பாஸ்டர்ஸ் பாருங்க ஏமாந்துருக்காங்க. யுவன் பாஸ்டர்ஸ் சைனா பாருங்க ஜபித்து ஒப்பு கொடுப்பாங்க. இந்த கடைசி காலங்களில் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் தம்மை ஆண்டவரே இந்த கடைசி காலங்களில் நடக்க போகின்ற காரியங்களை எங்களுக்கு விவரித்துக்காக நன்றி. தேவரே, கிறிஸ்து அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, கடைசி காலங்களில் என்று சொல்லி ஏமாந்து போவாது. பெரிய அற்புத அடையாளங்களை பார்த்து ஏமாந்து போவாது. ஐயா, நீங்க விசுவாசத்துல ஒரு சின்ன செடி வைக்கும் போது கூட ஐயா அதை நாங்கள் நம்புறோம். ஆனால் நீர் எங்களுக்காக பரலோகத்தை திறந்து கொடுத்து நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை நாங்கள் நம்புறோம். நீர் எங்களோடு இருக்கிறீங்க, நீங்க குடும்பத்தோடு இருக்கிறீங்க, நீங்க பிள்ளைகளோடு இருக்கிறீங்க. ஐயா, நாங்கள் சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. கொள்வோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் அக்கறைகளெல்லாம் மன்னித்து, என் நோய்களெல்லாம் குணமாக்கி, இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூற்றி, எல்லா நன்மையினாலும் என் நாவை திருப்தியாக்கி, கழுகு கொப்பான வாழ வைத்து தந்ததுக்கு ஸ்தோத்திரம். ஏழை எளியோர்களை விதவிகளுக்கு நீதியும் நியாயம் கைகின்ற தேவன் நம்முடைய தேவாதி தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். எத்தனை பேருக்கு பாஸ்டர் பிரான்சிஸ் பொன்னியாவை தெரியும்? ஓகே, பார்த்து பிரான்சிஸ் பொன்னியோடைய மாமனார் நடந்தது. ஓகே, நேத்தா போயிட்டு வந்தோம். இப்போ எடுக்கிறாங்க அவங்கள. இட்ஸ் ஓகே. இருக்கு அவர் சபை இருந்து குளிக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்காங்க. சூரிய ஸ்கூட்டாக ஓகே. இப்போ தயவுசெய்து போயிட்டு மீட்டிங் தான் உங்களுக்கு